வானகம் பசங்களா, ஒன் பீஸ்ல அனிமா இருக்கட்டும் இல்லைன்னா மாங்காவா இருக்கட்டுமே, அது ஃபர்ஸ்ட் எபிசோடா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் சாப்டரா இருக்கட்டும், லூஃபி வந்து முதல்ல சொல்ற வார்த்தை என்னன்னா, நான் வந்து என்னோட கனவு அடைய போறேன். என்னோட கனவு என்னன்னா கிங் ஆஃப் த பைரட் ஆகட்டும்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருப்பான். அண்ட் அதே வந்து பாத்தீங்கன்னா ஆர்வத்தை வந்து கிளப்பிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். எப்படா அவன் வந்து கிங் ஆஃப் த பைரட் ஆவான், எப்படா அவன் கனவு அடைவான்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம காத்துருந்தோனே சொல்லிட்டு சொல்லலாம். அப்படி நல்லாதான் போயிருந்தது ஒரு 1000 எபிசோடுன்னு சொல்லிட்டு வச்சுப்போமே. ஆனா 1060வது சாப்டர்ல மாங்கா சாப்டர் சொல்றேன். அப்ப ஓடா வந்து ஒரு புதுசா ஒரு விஷயத்த சொன்னாரு. அது என்னதுன்னா, லூஃபி வந்து அவன் ஸ்டார் க்ரூ கிட்ட சொல்லுவான், இந்த மாதிரி எனக்கு கிங் ஆஃப் த பைரட் ஆகிறது மட்டும் கனவு கிடையாது, அது இல்லாம எனக்கு வந்து உண்மையான ஒரு கனவு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அதை கேட்டோன்னு நமக்கு வந்து மண்டை காஞ்சிச்சுன்னே சொல்லிட்டு சொல்லலாம். என்னடா அவன் திடீர்னு மாத்தி சொல்றானே, ஃபர்ஸ்ட் எபிசோட இல்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து ஒண்ணு சொல்லியிருந்தான், திடீர்னு இப்போ வந்து வேற ஒரு கனவு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றானேன்ட்டு நம்ம மண்டை காஞ்சிட்டு இருக்கோம். சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அது என்ன கனவுன்றதை பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோல போலாம். ஸ்டார்டிங்கே சஸ்பென்ஸ் உடச்சிருவோமா. லூஃபியோட உண்மையான கனவு என்னன்னு சொல்லிட்டு இந்த தியரியில சொல்றாங்க அப்படின்னா, ஸ்பேஸுக்கு போறதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னதுன்னு சொல்லிட்டு நீங்க கத்துறதுக்கு எனக்கு கேக்குது காதுல இங்க. பட் இருந்தாலும் நான் சொல்றது முழுசா கேளுங்களேன். லூஃபியோட உண்மையான கனவு வந்து ஸ்பேஸுக்கு போறது. அது ஏன்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க அப்படின்னா, லூஃபி அவனோட கனவை பத்தி ஃபர்ஸ்ட் சொன்ன ஆளுங்க யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஷாங்க்ஸ் அண்ணா, அப்புறமா ஏசு, அப்புறம் சாபோ தான். சோ இவங்க 3 பேர்கிட்ட சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க வந்து ஊந்து சிரிச்சிருப்பாங்க. அதுவும் நம்ம ஷாங்க்ஸ் அண்ணா கண்ணில் தண்ணி வந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவான் லூஃபியே. அண்ட் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ஸ் கிட்ட வந்து சொல்லுவான். இது வந்து அவன் எப்ப சொல்லுவான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல சொல்லியிருப்பான். நம்ம ஷாங்க்ஸ் அண்ணா கிட்ட இருக்கட்டும், இல்ல ஏசு சாபோ கிட்டன்னு சொல்லிட்டு. சோ இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட தேரிஸ் வந்து சொல்லிக்கிறாங்க, லூஃபியோட கனவு இதுவா இருக்கும் அதுவா இருக்கும்னு சொல்லிட்டு. பட் சில கிரைட்டீரியா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு இருக்குது. இதெல்லாம் வந்து கரெக்டா டிக் ஆனாதான் லூஃபியோட கனவு இதுவா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஏத்துக்க முடியும். அண்ட் இந்த ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு நான் சொன்ன பதில தேரி, அது இப்ப இந்த சில கிரைட்டீரியா கூட வந்து கரெக்டா சிங்க் ஆகுது. அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மொத்தம் 5 இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து என்னதுன்னா, நம்ம ஷாங்க்ஸ் அண்ணா, ஏசு, சாபோ அவங்க 3 பேரும் சிரிச்சாங்கல்ல, அது கூட வந்து அது சிங்க் ஆகணும். ரொம்ப சீரியஸான கனவுன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவங்க சிரிச்சிருக்காங்க அப்படின்னா மேபி அது காமெடியான கனவா கூட இருக்கலாம். செகண்ட் பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஸ்டார்ஸோட ரியாக்ஷனே நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கணும். ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு நான் அப்புறமா சொல்றேன். பட் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த கனவு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ரியாக்ஷன் கூட ஒத்து போகணும். அதே நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அண்ட் மூணாவது வந்து என்னதுன்னா முக்கியமானது, அந்த கனவு வந்து ராஜர் கூட ஒத்து போகணும். ஏன்னா ராஜருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதே கனவு இருந்ததான் நம்ம ஷாங்க்ஸ் வந்து சொல்லியிருப்பாரு. அது கிங் ஆஃப் த பைரட்டா மேக்ஸிமம் இருந்திருக்காது. இந்த உண்மையான கனவை தான் அவர் மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாரு. ஸோ ராஜருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கனவு வந்திருக்குது, அதே கனவு லூஃபிக்கும் வந்திருக்கு. ஸோ ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா சிங்க் ஆகணும். அண்ட் அதுக்கு அடுத்து இந்த கனவு வந்து ஒரு சின்ன குழந்தை வந்து யோசிக்க வேண்டியதா இருக்கணும். அந்த குழந்தைக்குள்ள வந்து ஆசை வர்றதா இருக்கணும். சின்ன குழந்தைகிட்ட போயிட்டு நான் வந்து இதாவா அதாவான்னு சொல்லிட்டுலாம் சொல்ல தெரியாது. கரெக்டுங்களா? எனக்கு வந்து இங்க போகணும், இந்த பொம்மை வேணும்னு சொல்லிட்டு தான் சொல்லும். ஸோ சின்ன குழந்தை வந்து சொல்றத வந்து கரெக்டா நம்ம எடுத்துக்கணும். கடைசி 5வது வந்து பாத்தீங்கன்னா அது கன்ஃபார்மா பண்ண முடியாததா இருக்கணும். ஏன்னா எல்லாரோட ரியாக்ஷனே வந்து நம்ம கணக்கு எடுத்துப்போமே. ஷாங்க்ஸ் எல்லாம் வந்து சிரிச்சிருப்பாரு, ஸ்டார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முடிச்சிருப்பாங்க. ஸோ அதை வந்து கன்ஃபார்மா பண்றதுக்கு இம்பாசிபிளா இருக்கணும். ஸோ இந்த 5 பாயிண்ட் வச்சு பாக்குறப்ப ஸ்பேஸ் என்ற தியரி வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா சிங்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் இது ஏன் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, லூஃபிக்கு வந்து சின்ன வயசுல இருந்து அட்வென்ச்சர் போகணும்னு சொல்லிட்டு ஆசை, கடலுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஆசை, அட்வென்ச்சர் போகணும்னு சொல்லிட்டு ஆசை, ஒரு ஐலாண்டுக்காக போகணும், நிறைய மக்களை மீட் பண்ணணுன்றது தான் அவனோட கனவனே சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் அதனால தான் அவன் கிங் ஆஃப் த பைரட் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருப்பான் மேபி. அண்ட் அதே மாதிரி சபோர்டில் நம்ம ரயிலியை மீட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அப்போ உசோப் வந்து ஒன் பீஸ் எங்க இருக்குதுன்ற மாதிரி கேட்டிருப்பான். அப்ப லூஃபி வந்து பாத்தீங்கன்னா கத்திருப்பான் உசோப் கிட்ட. கத்திட்டு எனக்கு ஒன் பீஸ்ன்னு சொல்லிட்டு என்னன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, இல்லைன்னா வந்து எங்க இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை நான் அடையவே மாட்டேன், அப்படி நான் வந்து பைரட் கிங்கே ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு கத்திருப்பான். ஏன்னா லூஃபிக்கு வந்து இப்போ அட்வென்ச்சர் தான் முக்கியம். அது தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காதுல்ல, அதனால அவன் வந்து அப்படி சொல்லியிருப்பான். இப்போ ஒன் பீஸ் வேர்ல்டுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஐலாண்ட் வந்து இருக்குது. அதெல்லாம் போய் சுத்தி பார்க்கறதுக்கே வருஷக்கணக்கு ஆகும்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் அப்படின்னா வருஷக்கணக்கு ஆனாலுமே அதெல்லாம் ஒரு கடத்துல வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிடும். எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பார்த்து முடிச்சிடலாம். அப்படின்னா லூஃபியோட அட்வென்ச்சர் வந்து ஒரு முடிவுக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஆனா இதே அவன் ஸ்பேஸுக்கு போனான் அப்படின்னா அங்க அட்வென்ச்சர் வந்து போயினே இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முடிவே கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அவன் மட்டும் வாழ்க்கை ஃபுல்லா போயினே இருக்கலாம். அண்ட் போனாலுமே வந்து மொத்த ஸ்பேஸையும் பார்த்து முடிக்க முடியாது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்டா சொல்றாங்க. அண்ட் அதே மாதிரி என்எலோட கவர் பேஜ் வந்து காட்டிருப்பாங்க பாத்தீங்களா, அவனே வந்து மூணுக்கு போனதா தான் காட்டியிருப்பாங்க. மூணுல வந்து மனுஷங்க இருந்ததா இல்ல யாரோ இருந்ததா வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ வெளி உலகத்துக்கும் வந்து போலான்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வச்சிங்களேன். அப்படியே வந்து ஒன் பீஸ் வேர்ல்டை தாண்டி வெளியும் போலான்றதுக்கான ஒரு அடையாளம் மாதிரி மூணுல மனுஷங்க வந்ததா வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் சப்போஸ் லூஃபி வந்து ஒன் பீஸ் வேர்ல்டை விட்டுட்டு வெளியே போனான் அப்படின்னா அங்க முன்னாடி சொன்ன மாதிரி ஏகப்பட்ட அட்வென்ச்சர் வந்து அவன் பண்ணலாம். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா இம்பாசிபிள். அதனாலதான் வந்து நம்ம ஏசார் விட்டோம் சாபா விட்டோம் எல்லாம் சிரிச்சிருப்பாங்க. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஷாங்க்ஸ் சிரிச்சது தான். அவர் சிரிக்கிறப்ப கண்ணுல தண்ணி வந்ததுன்னு சொல்லிட்டு லூஃபி சொல்லியிருப்பான். அது மேபி ஒரு ஊந்து சிரிச்சல தண்ணி வந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா அதே கனவை வந்து ராஜர் நம்ம ஷாங்க்சன் கிட்டயோ இல்ல வந்து ஒரு க்ரூ கிட்டயோ பேசுறப்ப நம்ம ஷாங்க்சன் வந்து கேட்டிருக்கலாம். அதனால அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் என்ன கனவு காண்டாரோ அதை இவனும் காண்றானேன்னு சொல்லிட்டு அவர் நினைச்சு கூட அழுதுனே கூட சிரிச்சிருக்கலாம்.
இப்ப நம்ம லூஃபி ஸ்டார்ஸ் கிட்ட சொல்லுவோம்ல அவனோட கனவை பத்தி. அப்ப அவங்களோட ரியாக்ஷன் என்னன்னு சொல்லிட்டு நம்ம அதை பத்தி பார்ப்போம். ஜோரோக்கா இருக்கட்டும், ஜிம்பேக்கா இருக்கட்டுமே, இவன் சொன்னேன் அவங்களும் வந்து முடிச்சிருப்பாங்க. என்னடா அவன் சொல்றான்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து நாமி உசோப்லாம் வந்து ஷாக் ஆயிட்டு இருப்பாங்க. இவனடா இது வித்தியாசமா சொல்றானேன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி முடிச்சதானே சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் அதுக்கு அடுத்து நம்ம சாஞ்சியா இருக்கட்டும், பிராங்கியா இருக்கட்டும், இல்ல புரூக்கா இருக்கட்டுமே, அவங்க எல்லாம் சிரிச்சிருப்பாங்க. சிரிச்சுட்டு இவனடா பைத்தியக்கார மாதிரி பேசுறான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினைச்சிருப்பாங்க. அண்ட் சாஞ்சி வந்து பாத்தீங்கன்னா சாப்பர் கிட்ட வந்து ஒரு வார்த்தை சொல்லுவான். சாப்பர் அவன் மைண்டை போய் எக்ஸாமின் பண்ணு, அது பிரச்சனை இருக்குது போலன்னு சொல்லிட்டு சாஞ்சி சொல்லியிருப்பான். ஆனா சாப்பர் வந்து என்ன பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்களேன். சாப்பர் வந்து லூஃபியோட கனவு சூப்பரா இருக்குது, எனக்கு அது பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுவான். சாப்பர் வந்து சின்ன பையன் சொல்லிட்டு நமக்கு தெரியும், அவன் வந்து குழந்தை மாதிரி தான் இருப்பான். ஸோ லூஃபியோட கனவு குழந்தைத்தனமா இருந்தாதான் அந்த குழந்தை வந்து சிரிச்சிருக்கும். நம்ம சாப்பர் சொல்றேன் நான். ஸோ லூஃபி வந்து நான் ஸ்பேஸுக்கு போனோம், அதான் என் கனவுன்னு சொல்லிட்டு அங்க சொல்லியிருந்தான் அப்படின்னா மற்ற எல்லா ஸ்டார்ஸ் ரியாக்ஷனும் கரெக்டா செட் ஆகும். அண்ட் சாப்பர் வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஆகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பாயிண்ட் கரெக்டா செட் ஆகும். அதே வந்து பாத்தீங்கன்னா இதுல சொல்றாங்க. இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்லட்டா, நம்ம லூஃபி வந்து சாங்சன் கிட்ட எப்ப அவன் கனவை பத்தி சொன்னான்னு சொல்லிட்டு தெரியல. பட் ஏசி கிட்ட சாபோ கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மலை உச்சில வந்து போய் நின்று அவன் சொல்லியிருப்பான். நேரா வந்து பாத்தீங்கன்னா கடல்ல இருக்கும், மேல வந்து வானம் இருக்கும். ஸோ அவன் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வானத்தை பார்த்து சொன்னான்னு சொல்லிட்டு சொல்லலாம். இல்லைன்னா அப்படி கூட விட்டுருங்க, அதை விட்டுருங்க. அடுத்து அவன் வந்து மற்ற ஸ்டார்ஸ் கிட்ட சொல்லுவான்ல, அப்ப அவன் எப்படி சொன்னான்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. அவன் வந்து கப்பல்ல படுத்துக்கின்னு மேல வானத்தை பார்த்துன்னு அவன் வந்து சொல்லியிருப்பான். ஸோ அப்படியே மேல வானத்தை பார்த்துட்டு எனக்கு ஸ்பேஸுக்கு போகணும், அதுதான் ஆசைன்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருந்தானா கேட்கறதுக்கு நல்லா இருக்குது இல்ல. சரி இதெல்லாம் ஓகேடா, ஃபர்ஸ்ட் அவன் எப்படி ஸ்பேஸுக்கு போவான்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அது வந்து ஒரு நல்ல கேள்விதான். ஏன்னா என்எல்ஏ வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ஒரு ஸ்பேஸ்ஷிப் உருவாகி தான் வந்து போயிருப்பான் 3க்கு. ஸோ லூஃபி எப்படி போவான்னு சொல்லிட்டு கேட்கறப்ப அதுக்கான பதில் லூஃபியே சொல்லியிருப்பான். எப்பன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த சீன் அப்பயே, இப்ப என்னால அதை பண்ண முடியாது, ஆனா நான் வந்து பைரட் கிங் ஆயிட்டேன் அப்படின்னா, ஒன் பீஸ் நான் கைப்பற்றிட்டேன் அப்படின்னா என்னால என் கனவு அடைய முடியும்னு சொல்லிட்டு லூஃபி வந்து சொல்லியிருப்பான். அப்படி இருக்கிறப்ப ஒன் பீஸ்னா என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஸோ ஒன் பீஸ் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த தியரியில சொல்றாங்கன்னா, அது வந்து ஒரு ஜெயின்ட் ஸ்பேஸ்ஷிப்பா இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் அது பாக்குறதுக்கு ஸ்பேஸ்ஷிப் மாதிரி, அதாவது மற்ற ஸ்பேஸ்ஷிப் மாதிரி எதுவும் இருக்காது, அது பாக்குறதுக்கு ஸ்டார் ஷேப்ல இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது என்னடா கேட்கறதே பைத்தியத்தனமா இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலாம், சிரிப்பு வரும் தான் உங்களுக்கு. ஆனா இதை கேட்டு வேற யார் சிரிச்சிருப்பான்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்களேன். ராஜர் வந்து லாஃப்டெல் போனதுக்கு அப்புறமா அவரா இருக்கட்டும், அவரோட மற்ற குரூவா இருக்கட்டுமே, அவங்க எல்லாம் ஊந்து வந்து சிரிச்சிருப்பாங்க. அவங்க மேபி ட்ரெஷர் இருக்கிறதா நினைச்சு போயிருக்கலாம். ஆனா அவங்க கண்ணு முன்னாடி அங்க இருந்தது ஒரு ஜெயின்ட் சைஸ்ல ஒரு ஸ்டார்ட்ல ஒரு ஸ்பேஸ்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்குது. அதனால கூட அவங்க மேபி சிரிச்சுட்டு ஜாய் பாய் ஒன் டைம்ல நான் வாழணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு ராஜர் சொல்லிருக்கலாம். ஏன்னா மேபி இந்த டைம்ல வந்து அது இயக்கத்துக்கு இவனுக்கு டெக்னாலஜி இருந்திருக்காது. அந்த டைம்ல இருந்தா நான் கூட அட்வென்ச்சர் எல்லாம் வந்திருப்பேன்னு சொல்லிட்டு கூட ராஜர் அப்படி நினைச்சுன்னு சொல்லிருக்கலாம். அண்ட் முன்னாடி சொன்ன பாத்தீங்களா, 3ல வந்து மனுஷங்களா இருந்துறாங்கன்னு சொல்லிட்டு, மனுஷங்கன்னு சொல்லிட்டு கரெக்டான வார்த்தை இல்ல, பட் ஒரு ரேஸ் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்குது. அங்கேருந்து வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்திருக்காங்க. அவங்க யாருன்னா லுனேரியன்ஸ் வந்து அங்கேருந்து அப்படி வந்துக்கிறாங்க. அவங்களுக்கு என்னதான் ரக்க இருந்தாலுமே அவங்க பறந்து வந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ மேபி வந்து ஒரு ஸ்பேஸ் ஷிப்ல இங்க வந்திருக்கலாம். அந்த ஸ்பேஸ் ஷிப் கூட லாஃப்டேல்ல இருக்கலாம், அப்படி இல்லை வேற ஏதாவது கூட இருக்கலாம். ஆனா இந்த விஷயத்த யோசிச்சு பாருங்களேன், நம்ம நிறைய யூஎஃப்ஓ வந்து பாத்துருக்கிறோம். அதை உண்மையா பார்த்தது இல்ல, பட் உண்மைன்னு சொல்லிட்டு இப்ப நெட்ல தேடி பார்த்தாலும் நிறைய கிடைக்கும். அதெல்லாம் எந்த ஷேப்ல இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு வாட்டி திருப்பி செக் பண்ணி பாருங்க, எல்லாம் வந்து உங்களை ரீகால் பண்ணி பாருங்களேன். அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் ஷேப்ல தான் இருக்குமே. அண்ட் நம்ம ஒன் பீஸ்ல ஸ்டார் தான் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதே ஒரு காரணமா வச்சு அங்க வந்து ஸ்டார் ஷேப்ல ஒரு ஸ்பேஸ் ஷிப் இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த பாயிண்ட் கேட்ட மண்டை காஞ்சிருச்சுங்க. யூஎஃப்லாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம் நெட்ல, அதெல்லாம் வந்து சரின்னு சொல்லிட்டு கண்ணு முன்னாடியே வந்து நிக்குது யூஎஃப்னு சொல்றப்ப அது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு வருது ஞாபகம். ஆனா அது ஸ்டார் ஷேப்ல இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த தெரியல பார்த்துக்க வந்து எனக்கே வந்து தோணுச்சு. அண்ட் உங்களுக்குமே நிறைய பேருக்கு இப்ப நான் சொன்னோன்னேதான் அட ஆமால அதுவும் பார்த்து இப்படிதானே இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அழகா கனெக்ட் பண்ணிக்கிறாங்க இந்த தேரியை. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேரியில வந்து சொல்றாங்க. இது கேட்கறது உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஏன்னா லூஃபியோட உண்மையான கனவு அதுவா இருக்கும் இதுவா இருக்கும் சொல்லிட்டு நிறைய நானும் வந்து பார்த்தேன். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்புறமா நான் வந்து நல்லா வேற வீடியோ போடுறேன், அதை ஒண்ணு விட்டுருங்க. பட் இந்த ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே வித்தியாசமா இருந்துச்சு. அண்ட் படிச்சு பார்த்தோன்னே அது அதை விட சூப்பரா இருந்துச்சு. கரெக்டா கனெக்ட் பண்ணானுங்க எல்லாத்தையுமே வந்து அந்த தேரி கூட. அதனால வந்து பாத்தீங்கன்னா கேட்கறது உண்மையே சூப்பரா இருந்துச்சு. அதனாலதான் இந்த வீடியோ மேக் பண்ணி உங்ககிட்ட நான் சொல்லணும்னு சொல்லிட்டு நினைச்சேன். ஸோ இந்த தேரி கேட்கறப்ப உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் இந்த தேரி பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது பாசிபிளா இருக்குமா இருக்காதா? அப்படி இல்ல ஸ்பேஸா இருக்கிறதோட உண்மையான கனவு வேற ஏதாவது இருக்கும்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா அது என்னன்னு சொல்லிட்டு முடிஞ்ச டீட்டெயிலா, ரொம்ப டீட்டெயில் வேணாம், அப்புறம் படிக்கிறதுக்கு எனக்கு சோம்பேறித்தனமா இருக்கும். ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. முடிஞ்ச அதை வச்சு நான் தனியா ஒரு வீடியோ கூட நான் போட்டா போடுறேன். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றேங்க. இந்த வீடியோ நான் எப்படி போடணும் இதே மாதிரி தான் மற்ற வீடியோஸ் நான் போடுவேன். சப்போஸ் டவுட்டா இருந்துச்சுன்னா நான் போட மற்ற வீடியோஸ் செக் பண்ணி பார்த்துக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் யார் யாரெல்லாம் பண்றீங்களோ மறக்காம பக்கத்துல ஒரு மணியை வந்து அடிச்சிருங்க. அப்பதான் இனிமே நான் போற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம வீடியோ கொஞ்சம் லைக்கும் போட்டுருங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது லூஃபியோட உண்மையான கனவு இதுவா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க சொல்லணும்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு இதை போய் பாடுறா லூஃபியோட கனவு இதுதானான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து மறக்காம சொல்லி வீடியோ பார்க்க சொல்லுங்க. ஸோ நான் இன்னொரு மாச வீடியோல வந்து உங்களை மீட் பண்ற வரைக்கும் டாடா.